இந்த கிளாஸ் சீரியஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னா சுருக்குக. இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக்ங்களா. இதுதான் பேசிக்ங்களா. இந்த சுருக்குக கீழே நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் மாஸ்ங்களா. போர்ட் மாஸ் அப்படிங்கிறது 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். அடுத்து வந்து பார்க்க போற டாபிக் வந்து அடுக்குகளும் அடிகவனங்களும், லா ஆஃப் எக்ஸ்போனன்ட், அதுக்கப்புறம் வர்க்கமூலம், கனமூலம், இயற்கணித முற்றொருமைகள், பகுதியை விகிதப்படுத்துதல், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்க போறோம். பிற கணக்குல அப்படின்னா இதுல கவர் ஆகாம கொஞ்சம் சம்ஸ் இருக்கும், அது எல்லாமே இந்த இதுல பார்க்க போறோம். ஓகேவா. இதுல இந்த இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த அடுக்குகளும் அடிமானங்களும், வர்க்கமூலம், கனமூலம், இது எல்லாமே எந்த புக்ல இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான டாபிக்லாம். இந்த இயற்கணித முற்றொருமைகள் இதுல மேக்சிமம் சம்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். பகுதியை விகிதப்படுத்தல், இது இப்போதைக்கு ரீசெண்டா கேட்டது இல்லை, ஆனா ப்ரீவியஸ் இயர்ல அதை கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அதனால இதுல என்னென்ன சம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லைட்டா பார்த்துடலாம். இதுவும் எங்க இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். பி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பிராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அடைப்புக்குறி. என்னென்ன அடைப்புக்குறி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செட் பிராக்கெட், அடுத்து வந்து ஓப்பன் பிராக்கெட், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு பிராக்கெட். இந்த மாதிரிலாம் நமக்கு சம்மில் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப். ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்லேயே நமக்கு ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபை எடுத்து விட்டு என்ன போட்டணும்னா இன்ட்டு போட்டு விட்டுரும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டி அப்படிங்கிறது டிவிஷனு, எம் அப்படிங்கிறது மல்டிபிகேஷனு, ஏ அப்படிங்கிறது அடிஷனு, எஸ் அப்படிங்கிறது மைனஸ் பண்றது. இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா. ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சுருக்கன்னு கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் என்ன, போர்ட் மாஸ். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளோட சம்ல பிராக்கெட் இல்லை, அது போக ஆஃபும் இல்லை. அப்ப அதை ரெண்டையும் விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன். டிவிஷன் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில டிவிஷன் இருக்கு கரெக்டா. அப்ப அதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. அப்ப 24 + 2 இன்ட்டு 8 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னா 4 - 1ன்னு வரும். டிவிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கு. அப்போ 24 + இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8 - 1. மல்டிபிகேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடிஷன். அடிஷன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்னா 24 + 8 என்ன வரும், 32. அதுக்கப்புறம் -1. 32ல 1 பேசுனா என்ன வரும்னா 31ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான சம்மு. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ரூல் அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லி லைட்டா செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது சம் பார்க்கலாமே. திருப்பி BODMAS. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தா பிராக்கெட் இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் அப்ளை பண்ணணும். அப்ப திருப்பி பிராக்கெட்டுக்குள்ள பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு செட் பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதைத்தான் பண்ணணும். இது பண்ண என்ன வரும், 5ல் 1 பேசினா என்ன வரும், 12 - 3 - 6 இந்த பிராக்கெட்டை எடுத்து விட்டுருங்க. 5ல் 1 பேசினா என்ன வரும், 4ன்னு வரும். ஒரு பிராக்கெட் முடிஞ்சிருச்சா. அப்படியே ஒவ்வொரு பிராக்கெட்டா குறைச்சிட்டே வரணும். இப்போ 12 - 3 - 6ல் 4 பேசுனா 2ன்னு வரும். இந்த பிராக்கெட்டை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பிராக்கெட்டை எடுத்து விடணும். 12 - 3ல் 2 பேசுனா 1. 12 - 1 11ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு பிராக்கெட்டா அப்படியே குறைச்சிட்டே வரணும். ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் நம்ம ரூல் அப்ளை பண்ணிட்டே வரணும். ஓகேவா. அடுத்து திருப்பி ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ரூல் அப்ளை பண்ணும்போது இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ அதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிங்க. 24 ÷ 8 - 32 6 பிராக்கெட்டை எடுத்து விட்டுருங்க. அடுத்து 24 ÷ 8ல் 6 பேசுனா 2ன்னு வரும். அப்போ 24 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னா 12ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல உள்ள சம்மு. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன்.
அடுத்து வந்து கொஞ்சம் லெவல் கூணு சரிங்களா. இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல இந்த சம் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல உள்ள சம் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரூல் படி லைட்டா பண்ணுவோம் சரிங்களா. சம்ம நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா எப்படி ஷார்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பண்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தா இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்கு ரூல் அப்ளை பண்ணா அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இதை பண்ணி முடிச்சிருவோம். 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் இதை பண்ண என்ன வரும் 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 சரிங்களா. ஒரு பிராக்கெட்டை நான் குறைச்சி விட்டேன் சரிங்களா. திருப்பி பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு, அப்போ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா என்ன வரும் 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள 6 மைனஸ் 6 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னா 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ அடுத்து 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 6ல 3 போயிடுச்சுன்னா 3, எல்லா பிராக்கெட்டையும் நான் எடுத்து விட்டுட்டேன் சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, ஆஃப் இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷன். அப்போ 100 பிளஸ் 8 2ஆல டிவைட் பண்ணா 4 பிளஸ் 3. அடுத்து மல்டிபிகேஷன் எதுவுமே இல்லை, அடிஷன் தான் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா 107ன்னு வரும் சரிங்களா. இது வந்து நமக்கு புரியுதுக்காண்டி எழுதியிருக்கோம் சரிங்களா. எனக்கு சம்ம நல்லா புரிஞ்சிருச்சு, 4 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை எப்படி பண்ணிடலாம், எவ்வளோ வேகமாக பண்ணிடலாம் அப்படின்னா அட் அ டைம்ல எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் 100 பிளஸ் இங்க டிவிஷன் இருக்கு, அப்போ 8 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 4ன்னு வரும் ஓகேவா. ஏன்னா அதுதான் நம்ம கடைசி பண்ணியிருக்கோம், அதை நம்ம முதலே பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா. அடுத்து பிளஸ் இந்த பிராக்கெட்டு, இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும் 6 மைனஸ் அடுத்து இதையும் பண்ணி முடிச்சிருங்க. 6 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 3ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 104 பிளஸ் 6ல 3 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ ஆன்சரு 107ன்னு வரும். சம்ம எனக்கு புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா ஒரு தடவை பாருங்க. சம்ம நல்லா புரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டலாம். இது சும்மா ஒரு 2 லைன் தான் சரிங்களா. இது புரியுறதுக்காண்டி இத்தனை ஸ்டெப் வரிசையா பண்ணியிருக்கோம் ஓகேவா. அடுத்த சம் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள சம் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோடு இருக்கா, ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிங்க. அப்போ 20, இதுவும் ஃபர்ஸ்ட் சம்மு படி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்டா பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. 20 பிளஸ் 8 இன்ட்டு 2 பிளஸ் பிராக்கெட், இதை பண்ண என்ன வரும் 18 மைனஸ் 10 5ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னா 2ன்னு வரும் சரிங்களா. இந்த கோட்டை எடுத்து விட்டுட்டேன் ஓகேவா. கோடு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும் ஓகேவா. அப்போ 20 பிளஸ் 8 2 16, 18ல 2 பேஜ்னா அங்கே ஒரு 16ன்னு வரும். அப்போ 20 பிளஸ் 16 பிளஸ் 16 என்ன வரும்னா 32. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 52. இதுவும் நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. இத்தனை ஸ்டெப் பண்ணாம ஒரே ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ல பண்ணாலும் பண்ணிடலாம் சரிங்களா. 20 பிளஸ் 8 2 என்ன வரும் 16 பிளஸ் பிராக்கெட்குள்ள 3 18 மைனஸ் 10 5ஆல டிவைட் பண்ணா 2ன்னு வரும் சரிங்களா. அப்போ 20 பிளஸ் இங்க என்ன வரும் 16 பிளஸ் 16 32, 20 கூட்டினா என்ன வரும்னா 52ன்னு வரும். சம்ம நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2-3 ஸ்டெப்லயே நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா. இது நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, புக்ல உள்ள சம் தான் இதுவும். அடுத்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டா ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பிராக்கெட்குள்ள ஒரு 4 6, அடுத்து டிவைடட் பை 6, கீழே வந்து ஒரு 4 4 டிவைடட் பை 4. மேலே கீழே என்ன வித்தியாசம்னா மேலே பிராக்கெட் இருக்கு, கீழே பிராக்கெட் இல்லை சரிங்களா. நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ மேலே உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ண என்ன வரும், எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்னா 24 டிவைடட் பை 6. கீழே பிராக்கெட் எதுவுமே கிடையாது, டிவிஷன் தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதை பண்ணி முடிங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 12 பிளஸ் 4 4ஆல டிவைட் பண்ண என்ன வரும்னா 1ன்னு வரும் சரிங்களா. அப்போ 24 டிவைடட் பை 6 வந்து என்ன வரும்னா 4 பை 12 பிளஸ் 1 13 வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு சம். அடுத்த சம் பாருங்களேன். அடுத்து என்ன சொல்றாங்க 3 பிளஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்மு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் படி பிராக்கெட் பண்ணணும். இதுக்கு ரூல் அப்ளை பண்ணா இதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு சரிங்களா. அப்போ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம்.
3 + 4 4 மைனஸ் 13 மைனஸ் இப்போ இந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு 4 இருக்கு. 4க்கும் பிராக்கெட்டுக்கு இடையில எந்த சிம்பிளுமே இல்லை. கரெக்டா? அப்ப அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 4 இந்த பிராக்கெட்டை எடுத்து விட்டு என்ன போட்டுருங்கன்னா இன்ட்டு போட்டுருங்க. சரிங்களா? 7யும் 2யும் கூட்டினா என்ன வரும்னா 9 + 6 + 9. சரிங்களா? அப்போ 3 + 4 4 மைனஸ் ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 13 மைனஸ் 9 36 + 6 வரும் ப்ளஸ் 9. அப்போ 3 + 4 4 மைனஸ் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். சரிங்களா? 13யும் 6யும் கூட்டினா என்ன வரும்னா 19ன்னு வரும். 19 மைனஸ் 36 19ல 36 பேஜ்னா என்ன வரும்னா 17. லார்ஜர் நம்பருக்கு மைனஸ் இருக்கு. அப்போ -17ன்னு வரும் ப்ளஸ் 9. ஓகேவா? இப்போ இந்த பிராக்கெட்டை எடுத்து விட்டுரும். மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்னா ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 4 + 17 + 9. சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. அப்போ 3 + 4 திருப்பி இந்த பிராக்கெட்டை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு போடணும். இன்ட்டு போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 4யும் 17யும் கூட்டினா 21 21 + 9 30. சரிங்களா? அடுத்து 30 நாங்க 120. அப்போ 3 + 120 வந்து என்ன வரும்னா 123ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல கேட்ட சம்மு. இது லைட்டா டைம் எடுக்கிற சம் தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்ம வேகமா சால்வ் பண்ணிடலாம். இதுல நீங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதை பண்ணி முடிச்சோடனே இன்ட்டு போட்டு விட்டுறணும். சரிங்களா? அடுத்து இதை பண்ணி முடிச்சோடனே இந்த 4க்கு பதிலா என்ன போட்டுடணும்னா இன்ட்டு போட்டுடணும். 4 பக்கத்துல இன்ட்டு போட்டு முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். சுருக்க போர்ட் மாஸ் டாபிக் வந்து நமக்கு இவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து வந்து அடுக்குகளும் அடிமானங்களும் பார்க்கலாம்.